பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு கர்த்தர் என்ன நினைத்திருக்கிறாரா? நன்மைக்கு எதுவாக தான் நினச்சிருக்கார், அது தீமைக்கல்ல. ஆனால் அதை நம்பணும், நம்ம விசுவாசிக்கணும், அவர்கிட்ட கேட்கணும். சில நேரம் தாமதித்தாலும் அதுக்கு காத்திருக்கணும். உங்களுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சரி தேடி கையில் எடுத்து யாத்திரையாகமம் 6ஆம் அதிகாரம் 6வது 7வது வசனத்தை கையில் திருப்பிக்கிறீங்களா? உங்கள் வேதாகமம் எங்கே இருந்தாலும் சரி, இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது நான் மறுபடி சொல்லுவேன். அகைன் ஐ வாண்ட் டு ரிப்பீட் இட் த வெரி சேம் வேர்ட். வில் யூ ப்ளீஸ் டேக் த பைபிள் அண்ட் டர்ன் த பர்டிகுலர் பேசேஜ். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலத்தில் ஃபோன் கையில் வச்சுருக்கோம்ல, இதில் எடுத்துக்கிட்டால் போதாதான்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஃபோனில் எல்லாம் தான் வருது. வையிறதும் வருது, வாழ்த்துறதும் வருது, சில தூத்துறதும் வருது. ஒருத்தருக்கு ஒருத்தன் மடவாரி தூத்துற மாதிரி வார்த்தையினால் தூத்திக்க அதுவும் கூட தான் வருது, எல்லாம் தான் வருது. ஆகையினால் அதை நம்பி நீங்கள் வேண்டாம், பைபிளை தூக்குங்க. ஏன்னா இது பரிசுத்த வேதாகமம். அதை கையில் எடுத்து யாத்திரையாகமம் 2வது புஸ்தகம், மோசேயினுடைய 2வது புஸ்தகம், அன்றைக்கு இஸ்ரவேலுடைய பயண குறிப்பு அடங்கி இருக்கிற புஸ்தகத்துக்கு பேர் தான் யாத்திரை. அதனால தான் ரயில்வேல போனால் கூட யாத்ரீகன் கிருபையா ஜான்தேம்பா. என்ன அர்த்தம்? பயணிகள் கவனத்திற்கு, பேசஞ்சர்ஸ் ஆர் அட்டென்ஷன் ப்ளீஸ் அப்படிம்பா. ஏன்னா 3 மொழியிலையும் நமக்கு வந்துக்கிட்டு இருக்கும். ஆகையினால அந்த யாத்ரீகன் கிருபையா ஜான்தே அந்த போய்கிட்டு இருந்தவங்களுடைய குறிப்புகளை எழுதி வச்சுருக்கிறது தான் அந்த யாத்திரையாகமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த யாத்திராகமத்தில் 6ஆம் அதிகாரம் 6வது 7வது வசனத்தை அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் பாடுமா? மலையும் பேட்டையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலையும் பேட்டையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் பரிசுத்தர் பாடிடும் தொனி கேட்குதே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், என் மீட்பர் மகிமையை காண. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், என் மீட்பர் மகிமையை காண. ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவேன். பரிசுத்தர் 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 பாடிடும் தொனி கேட்குதே.
எடுத்திருப்பீங்க. வாசிக்க கேட்போமா? யாத்திரையாகவும் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி நானே கர்த்தர் உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்துக்கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். உங்கள் மேல் எகிப்திய சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிந்து கொள்வேன். ஆனா இஸ்ரவேல் மக்களுக்கு உடனே விடுதலை கிடைச்சா? இல்லையா? அவங்க என்ன சொன்னாங்க? 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது மோசே கர்த்தரிடத்தில் சொன்ன அந்த விடுவிப்பேன் நானே கர்த்தர் என்று சொன்ன அந்த கர்த்தரிடத்தில் திரும்பி போய், ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு தீங்கு வரப்பண்ணினது என்ன? ஏன் என்னை அனுப்பினீர்? ஏன்னா நாம எதிர்பார்த்தது நடக்கலைன்னா இப்படித்தான் நாம சொல்றோம். மோசே நம்மள விதிவிலக்கு இல்லை. ஏன் என்னை அனுப்பினீர்? நான் இந்த ஜனங்களிடத்தில் பேசின நாள் முதல் என்னைக்கு போய் இந்த ஜனத்தை ஆராதிக்க போக விடு அப்படின்னு பார்வோன்ட்ட பேச ஆரம்பிச்சனோ அந்த நாள்ல இருந்து அவன் இந்த ஜனங்களை உபத்திரவப்படுத்துகிறான். நீர் உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே என்றான். கர்த்தர் அப்ப சொன்னார். 7ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்க. 7ஆம் அதிகாரம் யாத்திரை. கர்த்தர் மோசேயை நோக்கி பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன். நீ அப்படியா நினைக்கிற? பார்வோனுக்கு உன்னை தேவனாக்கினேன். உன் சகோதரனாகிய ஆரோன் உன் தீர்க்கதரிசியாய் இருப்பான். நான் உனக்கு கட்டளையிடும் யாவையும் நீ சொல்ல வேண்டும். பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை தான் தேசத்திலிருந்து அனுப்பிவிடும்படி உன் சகோதரனாகிய ஆரோன் அவனிடத்தில் பேச வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, ஒவ்வொரு வரிசையா நீங்க உட்காந்து படிச்சீங்கன்னா பார்வோன்ட்ட போய் பேசின உடனே அவன் உடனே பயந்தா விட்டான். இல்ல, கடினப்பட்டு கொஞ்சம் லகுவாச்சுன்னா போதும் கடிமைப்பட்டுருவான். ஏன்னா எகிப்தில் எல்லா இடமும் தண்ணியாச்சு, ரத்தமாச்சு, தண்ணீர் எல்லாம். உடனே பார்வோன் மனம் திரும்பிட்டானா? இல்லை. எங்க பார்த்தாலும் ஒரே தவளையாச்சு, ஒரே பேனா இருந்துச்சு, வண்டுகளாக இருந்துச்சு, எரிவந்த கொப்பளம் இருந்துச்சு. சொல்லப்போனால் காரிருள் சூழ்ந்து கிடந்துச்சு. கல்மழை பெய்தது, அநேக மிருக ஜீவன்கள் அழிக்கப்பட்டது. ஆனால் பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டு தான் இருந்துச்சு. ஒரு நாள் கர்த்தர் சொன்னார். யாத்திராமம் 12ஆம் அதிகாரம் உங்களுக்கு திருப்பிக் கொள்ளுங்க, முதல் வசனத்திலிருந்து வாசிங்க. யாத்திராமம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து. கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டுத் தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் தங்களுடைய ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளவர்கள். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதற்கு போதுமான பெயர்களாய் இராமற் போனால் அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும். அங்கேயே ஆண்டவர் ஒற்றுமைப்படுத்தி தான் பார்க்கிறார். பக்கத்து வீட்டுக்காரனோட ஒற்றுமையை சேர்ந்துக்கிறாங்க. அயல் வீட்டுக்காரனும்
தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்தின்படி தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவனவன் புசிப்புக்கு தக்கதாக இலக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றது. இதெல்லாம் உங்களுக்கு வரிசையா உட்கார்ந்து வாசிக்கலாம். நேரம் பழுதற்றதா இருக்கணும், நசல் கொண்டதா இருக்கக்கூடாது. அதுல கசப்பான கீரையோட புளிப்பில்லாத அப்பத்தோட என்ன செய்யணும்? புசிக்கணும். காலை வரைக்கும் யாரும் என்ன செய்யக்கூடாது? அதை வச்சிருக்க கூடாது. ஏன்னா ஒரு காரியத்தை நீங்க மறக்காம இருந்த பண்டிகை கொண்டாடும் போது அந்த ரத்தத்துல கொஞ்சம் கையில் எடுத்து நிலைக்கால்கள்ல என்ன செய்யணும்? அடையாளம் போடணும். ஏன்னா சம்கார தூதன் கடந்து போகும்போது அது உங்களுக்கு உதவி செய்யும். எல்லாரும் ஆமாம் இத்தனை நாள் சொன்னாங்களே என்ன நடந்துருச்சா? இவ்வளவு வாதையை கண்டுட்டோம், இவ்வளவு பிரச்சனைகள் வந்துருச்சு, ஆனால் பார்வன் போவிட்டானா? அவங்க ஆனால் சொன்னதை செஞ்சாங்க. 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்க. அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் வரைக்கும் உள்ள முதற்பேராயிருக்கிறவைகள் எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்கு அடையாளமாயிருக்கும். அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அதனாலதான் பாசம் அழகா நம்ம என்ன செய்யறோம்? பாடுறோம். என்ன பாடுறோம்? ஒவ்வொன்றுக்கும் பாடு. ரத்தம் ஜெயம் ஆகாக ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம் ஆஹா ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதற்கு செய்திடும் ரத்தம் ஜெயம். ஓஹோ ரத்தம் ஜெயம் ஆஹா ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், எதிரியை துரத்திடும் ரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம், ஓ ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். ஏன்னா அந்த ரத்தத்துக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. ஆமென். அதனாலதான் இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க அது உண்மையும் நீதியும் உள்ளதா இருக்கிறது. அதை நாம விசுவாசிக்கணும், நம்பணும், அவர்கிட்ட கேட்கணும். ஏன்னா பல முறை போய் போச சொன்னா என் ஜனங்களை ஆராதிக்க போடு. முதல்ல சொன்னா இப்ப நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. ரெண்டாவது சொன்னா உங்க பிள்ளையெல்லாம் கூட்டு போகாதீங்கப்பா, பாவம், ஆடு மாடுகள்லாம் மட்டும் கொண்டு போகண்டாம். சும்மா இப்படி பல காரியத்தை சொல்லி 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 தடை பண்ணிக்கிட்டு இருந்தான். கடைசியில் இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு நிலைக்கால்கள் ரத்தத்தை புதின போது அன்றைக்கு ராத்திரி ராமாவிலே கூக்குரல் கேட்டது. பார்வோனுடைய ஊழியக்கார வீட்டில் இருந்து அத்தனை வீட்டிலே தலைச்சங்கள் சங்கரிக்கப்பட்டது. உடனே பார்வோன் பார்த்தான், எப்பா போங்கப்பா, ஏய் போங்கப்பா. அணி அணியாய் புறப்பட்டார்கள். இஸ்ரவேலர் எப்படி புறப்பட்டாங்க? அணி அணியாய், அப்படி வரிசையா புறப்பட்டு போனான். கர்த்தர் அவளை நடத்தினார். ஏன்னா பெலிஸ்தியர் தேசம் வழியா போனா கூட சண்டைக்காரன் சண்டைக்கு வருவான்னு சுற்றி நடக்க பண்ணி கொண்டு போனான். ஆனா செங்கடல் வந்த உடனே இவங்க என்ன சொன்னாங்க? எகிப்திலே எங்களை விட்டுருன்னு சொன்னமே,
நாங்கள் இந்த வனாந்தரத்தில் சாகிறது பார்க்கல, எகிப்தில் சாகிறது நலமாக இருக்கும். இன்னைக்கு அநேக நேரங்களில் நமக்கு சாதகமாக இருந்தால் ஆண்டவர் நல்லவருமோ இல்லைன்னா சொல்லுவோம். ஆனால் அவர் அப்படி இல்லை. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு அவர் எப்போது நினைத்திருக்கிறது நன்மை தான். யாராக இருந்தால் சரி, அவர் நன்மைத்தான் தருகிறார். நன்மையான ஈவுகளை நாள்தோறும் தருகிற தேவன் ஒவ்வொரு நாளும் கொடுக்கிறார். இந்த செங்கடல் வந்தோடனே எங்களுக்கு என்ன எகிப்தில் என்ன சாவுகுழி இல்லையா கேட்டாங்க. யாத்திராகமம் 14:10-11 பார்க்கிறோம், எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றால் வனாந்தரத்திலே சாகும்படிக்கு கொண்டு வந்தீர், நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? ஆண்டவர் செய்ததே அற்பமா நடந்துனா. ஒரு காலத்துல அந்த அடிமைத்தனத்துல மோசேட்ட போய் சொல்லி அழுதாங்க, கர்த்தர் விடுதலையாக்கலையே, ஏன் விடுதலையாக்கல, என்னை ஏன் அனுப்புறேன்னு கூட மோசே கேட்டான். ஆனா இப்போ வெளியே புறப்பட்டு போங்கப்பான்னாச்சு. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, புறப்பட்டு வந்ததில் ஒரு சின்ன தடை. அத்தனை அற்புதத்தை கண்டவங்களுக்கும் விசுவாசிக்க முடிச்ச அன்னைக்கு அற்புதத்தையே காணாதவங்க உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எதிர்பார்க்க முடியும் உங்களுக்கு கொடுப்பாருன்னா நீங்கள் நம்புறீங்களா? நம்பி கேட்டு பாருங்க, நிச்சயமாக தருவார். நீங்கள் எதிர்பார்த்திருக்க முடிவு. நான் ஒரு சமயத்தில் இப்படி தான் தெலுவில் பிரசங்கம் பண்ணிட்டு போனேன். ஒரு பொண்ணு வந்து என் கையில் குழந்தைய கொடுத்து சொன்னாங்க, ஐயா டாக்டரு இது பொழைச்சி ஒரு வாரம் தான் இருக்கும், இது இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் என் வீட்டுக்கு போகும்போது, புருஷன் வீட்டுக்கு போகும்போது பிள்ளையோடு தான் போகணும். ஆண்டவர் என்னை அப்படி தான் அனுப்பி வைப்பார், நான் எதிர்பார்க்குறேன். நான் தைரியமாக போங்கன்னு கையில் தூக்கி ஜெபம் பண்ணி கொடுத்து அனுப்புனேன். 4-5 வருஷம் கழித்து அந்த பிள்ளையை அங்கே தூக்கிட்டு வந்தாங்க. பார்த்தா அந்த பிள்ளை அருமையாக வளர்ந்துருச்சு. ஏன் சொல்ல, நம்முடைய நினைவுகள் வேறு, ஆண்டவருடைய நினைவுகள் வேறு. இந்த மக்கள் கொஞ்ச நேரம் அணி அணியாக போகும்போது, ஓங்கு புயமும் பலத்த கரமும் முன்பக்கம் உண்டு, தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு எல்லாம் பாடினாங்க. பார்வோன் கைக்கு உயர்த்து மீட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டி ஆரோன் மோசே என்கிற ஆசாரியர்கள் எங்களுக்கு உண்டுனா. ஆனால் செங்கடல் வந்தவொடனே எதிர்பார்த்து என்னாச்சு, நாங்கள் எகிப்திலே இருந்திருப்போம் என்னார். ஆண்டவர் அப்போ சொன்னார், நீ இனிமே எகிப்தை நினைக்க வேண்டியதில்லை, ஏன்னா இன்னைக்கு பார்க்கறது தான் கடைசி. இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். ஆமாம், செங்கடலை கடந்து போகும்போது நினைச்சிருப்பாங்க, தரையில் நடந்து வருவான், என்னடா 2 பக்கம் தண்ணி நிற்குது எப்படி? அப்பந்தான் நம்முடைய தேவன் யார்? இந்த தேவன் என்றென்றும் உள்ள சர்வ காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அவர் நித்திய புயங்கள் இந்த தேவன் என்றென்றும் உள்ள சர்வ காலமும் நமது தேவன். எப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்வோன் சேனையை பார்த்தான், கடலை பார்த்தான். எகிப்தில் எங்களுக்கு என்ன சாவுகுழி இல்லையா? அங்கே இருந்தால் கூட நிம்மதியாக செத்துருப்போமே. இங்கே வந்து யாருமே சொந்த பந்த யாரும் பார்க்க முடியாது, சாக போகிறோமே, எங்களை எகிப்திலே விட்டுன்னு சொன்னமே. உடனே பார்த்தான் மோசே, ஆண்டவர் போச்சு, நான் இந்த ஜனங்களுக்கு எவ்வளோதான் இருந்தாலும் அற்புதத்தை அனுபவிக்க முடியலையேண்ணா. அது நீ என்கிட்ட முறையிடுறது என்ன? உன் கையில் இருக்கிற அற்புதத்தின் கோல், தேவனுடைய கோல் எடுத்து தண்ணீர் என்ன செய்ய? பிளந்து விடு, அவ்வளோதான். நீ செய்ய வேண்டிய வேலை அவ்வளோதான். பிளந்து விட்டா 2 பக்கம் தண்ணீரா நிற்குது. கிரகிக்க முடியாத பெரிய காரியம். தண்ணி எப்படி செவரா நிற்கும்? நாம் அநேக நேரத்தில் நினைப்போம், தண்ணீரில் கர்த்தர் அற்புதத்தை செய்கிற தேவன். தண்ணீரில் நடக்க முடியுமா? அவர் அற்புதத்தை கிரகிக்க முடியாத அற்புதத்தை செய்கிறார். பேதுரு கேட்குறான், நீரே ஆனால் நானும் வரட்டுமா? வா, எதிர்பார்க்குறியா? வாப்பா. கிட்ட போகிற வரைக்கும் விசுவாசம் இருந்துச்சு. 2 அடி 3 அடி எடுத்து வச்சோட காற்றை பார்த்தான், கடலை பார்த்தான். ஐயோ கடல் மேலே நிற்கிறோம், கீழே போய்ட்டான், ஐயரே மடிந்து போகிறேன். உடனே அற்ப விசுவாசியே, ஏன் பயப்பட்ட? நீ எதிர்பார்த்தபடி உன்னை நடக்க வச்சனடா, ஏன் பயப்பட்ட? நினைக்க சொல்லுவேன்.
செங்கடலை கடந்து செல்வதற்கு முன்னாடி தரையாக இருந்துச்ச, பின்னாடி எப்படி மேகம் வந்துச்சு, ஈரம் எப்படி வந்துச்சு, தண்ணி திரும்பிச்சு. மோசே அப்படியே கர்த்தருடைய சமூகம் முன்னாடி போனது பின்னாடி வச்சு, மோசே பின்பக்கமாக வந்து அப்படி கடலை அப்படி கூட்டி விட்டான், பிறந்த மாதிரி இப்படி சேர்த்து விட்டான். அவ்வளோதான், அப்படியே திரும்பி என்னஞ்சிருச்சு. பார்வோன் சேனையை மூடி போச்சு. வெளியே வந்து பார்த்தா பின்னாடி துரத்தின பார்வோன் சேனையை காணோம். அவனுடைய ரதங்கள் உருளைகளெல்லாம் கலண்டு வச்சு. ஏன்னா ஆண்டவர் கொடுக்கிற விடுதலை அதுக்கு முன்னாடி அடிமைத்தனமே இருக்காது. ஆமென். இன்னைக்கும் சொல்கிறேன், எத்தனை பேர் நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவு. இன்னைக்கு எத்தனையோ பேர்கள் தொலைக்காட்சி தொடங்கி, ஐயா என் புருஷன் குடிக்க அடிமையாக இருக்காரு, அந்த பழக்கத்திலேருந்து விடுதலை பெற முடியுமா? அவராலே முடியாது, நீங்கள் சொன்னாலும் கேட்க மாட்டார். ஆனால் கர்த்தர் மெய்யாகவே யோவான் 8:36 படி மெய்யாகவே குமாரன் உங்களை விடுதலையாக்கினார், மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அவர் தாங்க விடுதலையை கொடுக்க முடியும், மெய்யான விடுதலையை. அவர்கிட்ட கேளுங்க. நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவு, ஒரு நாள் உங்கள் புருஷன் அப்படி குடிக்காம எல்லா தீய பழக்கத்தை விட்டு மாறி இருக்கணும் எதிர்பார்க்குறீங்கல்ல, ஆண்டவர்கிட்ட முழு மனதோட, முழு உள்ளத்தோட, முழு பலத்தோட கேளுங்க. ஆண்டவரே இந்த காரியத்திலேருந்து என் புருஷனுக்கு விடுதலை தாங்க. நீங்கள் எங்கெங்கோ ஃபோன் பண்ணுறதை விட்டுட்டு உட்காந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க, முழங்கால் போட்டு கேளுங்க. ஒருவேளை அவர் விரும்புகிறாரோ விரும்பலையோ மனசுக்குள்ளேயே கேளுங்க. ஏன்னா மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை. ஆமாம், உங்களுடைய ஏக்கத்தை அவர் பார்ப்பார். சில நேரம் சொல்கிறீங்க, அப்பா தான் அப்படி போயிட்டா, பிள்ளை மனம் போனவங்களுக்கு ஆண்டவரை என் பிள்ளைய மாற்றுங்கப்பா. தீயவர் திருடர் கொடியவர் கொலைஞர் இயேசுவில் மாற்றம் பெற்றார், மாறிய மனதுடன் மங்கள வாழ்வுக்கு அழைக்கிறார் ஓடியவா. ஏன்னா நம்ம பாடுறோம்ல, நம்ம என்னெல்லாமோ தான் பாடுறோம், ஆனால் மனதில் நம்ம மறந்துடுறோம். அழகா பாடுறோம், பொங்கி வரும் அருள் மனிதனை மாற்றிடுவே, அங்கி போன மனம் புது வாழ்வில் வளர்ந்திடுவே, பொங்கி வரும் அருள் மனிதனை மாற்றிடுவே. நம்பிலி ஓடிவா, பொங்கி வரும் அருள் மனிதனை மாற்றிடுவே, அங்கி போன மனம் புது வாழ்வில் வளர்ந்திடுவே. நல்ல கவனிங்க. அதே செங்கடல் அந்த பார்வோன் சேனை கவிழ்க்கப்பட்டது, இவங்க வெட்டாந்தரையில் போனாங்க. ஏன் சொல்கிறேன், விடுதலை விடுதலை விடுதலைன்னு இன்னைக்கு நிறைய பேர் எதிர்பார்க்குறோம். ஒவ்வொருத்தரும் பல காரியத்தில் எதிர்பார்க்குறோம். ஆனால் அந்த விடுதலை வர்ற வரைக்கும் பொறுமை இருக்கா? சில பிரச்சனைகள் வரும்போது நம்மளால் தாங்க முடியுதா? நம்ம நினப்பெல்லாம் நாம் கேட்ட உடனே விடுதலை பண்ணிடணும். அப்போ நான் சொல்லுவேன், ஆண்டவர்கிட்ட நம்ம முழுசாக உடனே மனம் திரும்பிட்டோமா? தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் முழு இருதயத்தோடு கேட்டு பாருங்கள். ஒருவேளை ஒரு குழந்தைய குறித்த பாரத்தோடு இருக்கலாம், புருஷனை குறித்த பாரத்தோடு இருக்கலாம், ஒரு தொழிலை குறித்த பாரத்தோடு எதிர்பார்த்து இருக்கலாம். ஐயா, நெடுநாளாக காத்திருக்கிற ஒரு கேஸை குறித்த காரியமாக கூட இருக்கலாம். எதுவாக இருக்கட்டும், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுப்பார். ஆனால் முழு இருதயத்தோடு தேடுறோமா? இந்த நிகழ்ச்சியை பார்க்க நீங்கள் ஒரு வார்த்தை எங்களுக்காக ஜெபம் பண்ணோம். ஏன்னா அந்த நிகழ்ச்சி தேடம் வருவதற்கான பொருளாதார தேவை சந்திக்கப்படணும். அது மட்டும் இல்லை, எத்தனையோ கட்டுமான பணி பாதியில் இருக்குது. அது மட்டுமல்ல, உள்ளேயே தங்கியிருக்கிற பார்வையற்ற மக்களுக்கு கூட சில வசதிகள் இன்னும் செய்யப்படலை. எனக்கு அன்பானவர்களே, பெற்றவங்க மற்றவங்க வெறுத்தாலும் என்னிடத்தில் வருகிற ஒருவரையும் புறம்பே தள்ளுவதில்லைன்னு இயேசு சொன்ன அந்த வார்த்தையை நாம் பிரசங்கிக்கிற நாம் மற்றவங்களை தள்ளி விட்டுறக்கூடாது. அதற்கேற்ற வசதிகளை கற்றுவதற்கு அநேகரை எழுப்பி தரணும். அது மட்டும் இல்லை,
எங்கள் சபை ரெண்டும் பார்வையில்லாத மக்கள் நிரம்பி வெளியேற சபை. அவங்கள கூட்டிகிட்டு வரக்கூட வாடகை வந்து அடுத்து இன்னைக்கு கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். வந்து சாப்பிடாமல் யாரையுமே அனுப்புறதில்லை. உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே, உங்களுக்கு அன்பானுடைய இழந்த நினைவு நாட்களில், ஒருவேளை உங்களுக்கு உயர்வு பெற்ற நாட்கள், ஒரு வீடு கட்டி பால் காய்ச்ச நாள், ஒரே கூட்டு சாப்பாடு போனீங்களே, இந்த பார்வையற்ற மக்களுக்கு ஒரு சின்ன உதவி செய்யணும் மனசில் கர்த்தர் ஏவினால் நீங்களும் தொடர்பு கொள்ளலாம். எப்படி பிரதர் தொடர்பு கொள்ள? இங்கே 2 ஃபோன் நம்பர் வந்துக்கிட்டே இருக்குது. அதில் ஜிபே, ஃபோன்பேலாம் இருக்குது. அது மட்டும் இல்லை, எனக்கு அன்பாலே உங்கள் ஜெப காரியம் எதுவாக இருக்கட்டும், எத்தனை நாள் காத்திருக்கிறதா இருக்கட்டும், எங்கிட்டையும் தாராளமாக சொல்லுங்கள். நானும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். அன்றைக்கு ஒருமனப்பட்டு ஒரு கூட்டத்தார் ஜெபித்த போது பேதுருவுக்கு எப்படி அற்புதம் நடந்துச்சோ, எதிர்பார்த்தபடி அவனை எழுப்பி கொண்டு வந்தார். அதே போல் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லலாம். நானும் உங்களுக்காக ஜெபிப்பேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் என்ற சங்கீதம் 65:2 படி யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்த்து முழு மனதோடு, முழு உள்ளத்தோடு, முழு நம்பிக்கையோடு கேட்கிறார்களோ, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எல்லா வரங்களும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்ற வார்த்தை ஒவ்வொருவருக்கு நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.